ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளை உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. இன்றைக்கும் நாம் பார்க்கிற தேவனுடைய வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 62ஆம் சங்கீதம் 5வது வசனம். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு. என்ன காரணம்? தேவனை நோக்கி நாம் அமர்ந்திருக்கும் போது என்ன காரியங்கள் நடக்கும் பாருங்க. நான் நம்புகிறது அவராலே வரும். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய காரியங்களுக்காக, வீட்டின் குடும்பத்தின் காரியங்களுக்காக, நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக, நன்மைகளுக்காக இன்றைக்கு மனிதர்கள் எங்கெங்கோ ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தின் உண்மையாகவே பணத்தை சம்பாதிக்கலாமா, எப்படி செய்யலாம், என்ன காரியம், எது வந்தால் ஆசீர்வாதம் வரும் என்று அவர்கள் நாடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே உண்மையாகவே இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு நல்ல ஆலோசனை, உண்மையாகவே ஆலோசனை என்று சொல்லுவதை விட ஒரு கட்டளையாகவே கர்த்தர் உங்களுக்கு சொல்லி இருக்கிறார். காரணம் என்ன? அன்றைக்கும் தேவனாகிய கர்த்தர் மோசேக்கு சொல்லும் போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, 6 நாளும் நீ வேலை செய்யலாம், ஆனால் 7ஆம் நாளோ எனக்குரிய ஓய்வு நாள். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே இன்றைக்கு ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகளே அநேகம் பேர் கர்த்தருடைய தேவனுடைய சபையை விட்டு எப்படியாவது இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தை தேடி நாடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, எங்கெங்கேயோ ஓடி எங்கெங்கேயாவது எந்தெந்த இடத்துல ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்று அவர்கள் நாடி தேடி கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாகவே இந்த காலவேளை கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு ஒரு சொல்லுகிற நல்ல காரியம். நீங்க எங்கேயும் ஓட வேணாம், எங்கேயும் எந்த இடத்திலும் தேடி நாடி ஓடிக்கொண்டு இருப்பது அவசியம் அல்ல. அது கர்த்தருக்கு பிரியமும் அல்ல. கர்த்தர் விரும்புகிற காரியம், கர்த்தர் நமக்கு சொல்லுகிற நல்ல ஒரு கட்டளையாகவே கர்த்தர் சொல்லுகிறார், என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு. நீங்க கேட்கலாம், வீட்டுல நாங்க அமைதியா அமர்ந்திருந்தா, உட்கார்ந்திருந்தா யார் வேலை செய்யறது, யாரு பண சம்பாத்தியம் செய்யறது அப்படின்னு நீங்க கேட்கலாம். கவனிங்க, நம்ம வீட்டுல அமர்ந்திருக்க வேணாம், போய் சபையில உட்காருங்க. இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே உங்களுடைய சபையிலே அந்த சபைக்கு முக்கியத்துவம் கொடுத்து பரிசுத்த ஓய்வு நாளிலே மற்ற 6 நாளும் நீங்கள் வேலை செய்யலாம். ஆனால் இந்த 7ஆம் நாள் கர்த்தருக்குரிய பரிசுத்த ஓய்வு நாள். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து அவருடைய சமூகத்துல போய் உட்காருங்க. அவருடைய சமூகத்திலே அப்போ சொல்லும்போது தேவனுடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. தாவீது சொல்லும்போது இப்படி சொல்லுகிறார், என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் நம்முடைய பலத்தாலதான் நம்ம ஓடுறோம், பணம் சம்பாதிக்கிறோம், இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை நம்ம சம்பாதிக்கிறோம், எல்லாவற்றையும் என்னுடைய கையின் பிரயாசம் தான் சம்பாதிக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். நிச்சயமாகவே கிடையாது. காரணம் என்ன தெரியுங்களா? நம்ம இந்த உலகத்திற்காக, நம்முடைய ஜெயத்திற்காக, நம்முடைய பலத்தை கொண்டு ஓடுறோம், ஓடிக்கொண்டே இருக்கிறோம். நம்ம ஓடிக்கொண்டு இருந்தா பரலோகத்தின் தேவன் அவர் அமைதியா பார்த்து கொண்டுதான் இருப்பார். நல்லா கவனிங்க. மாறாக இன்றைக்கு ஒரு நல்ல காரியம் கர்த்தர் உங்களோடு இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் சொல்லுகிற காரியம், மாறாக பரிசுத்த ஓய்வு நாளிலே கர்த்தருடைய சமூகத்துல போய் அமைதியா அவருடைய சமூகத்துல போய் அமர்ந்துருங்க, அமைதியா உட்காருங்க. நீங்க உட்கார்ந்து பாருங்க, பரலோகத்தின் தேவன் அவர் உங்களுக்காக எழும்பி அவர் வேலை செய்வார். ஆமென். நிச்சயமாகவே நீங்க அமைதியா அவருடைய சமூகத்துல போய் அமைதியா உட்கார்ந்து பாருங்களேன், பரலோகத்தின் தேவன் அவர் உங்களுக்காக அவர் செயல்படுவார். ஆமென். நிச்சயமாகவே இந்த காலவேளை கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு கட்டளையாகவே இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். உண்மையாகவே தேவன் நம்மிடத்துல இதை எதிர்பார்க்கிறார். எல்லா 6 நாளும் நீங்கள் வேலை செய்யலாம், எவ்வளவு நேரம் வேணா வேலை செய்யுங்க. ஆனால் 7ஆம் நாள் கர்த்தருக்குரிய பயபக்தியோடு தேவனுடைய சமூகத்திலே முதலாவது கர்த்தருக்கென்று முதல் நாளிலிருந்தே அதற்காக ஆயத்தப்படுங்கள். பரிசுத்த ஓய்வு நாளிலே குடும்பத்துல 5 பேர் 4 பேர் இருக்கிறீங்கன்னா 2 பேர் சபைக்கு போறது, 2 பேர் வீட்டுல இருக்கிறது, அப்படியெல்லாம் செய்ய வேண்டாம். ஒரு குடும்பமாய் தேவனுடைய சமூகத்திற்கு நீங்கள் ஓடி வந்து கர்த்தருடைய சமூகத்திலே அமைதியா உட்கார்ந்து பாருங்க. மற்ற வருகிற அடுத்த வாரத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு செய்கிற அற்புதங்களை, அதிசயங்களை நீங்கள் பாருங்க. ஆமென். உண்மையாகவே தேவ பிள்ளைகளே, எந்த நேரமும் நீங்க இந்த உலகத்திற்காக, இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஓடிக்கொண்டே இருக்காதீங்க. நம்ம நினைக்கலாம் நம்முடைய பலன் தான் பணத்தை சம்பாதிக்குது, எல்லா ஆசீர்வாதங்களை கொண்டு வருது. நிச்சயமா இல்லைங்க. பரலோகத்தின் தேவன் அவர் நம்மை ஆசீர்வதிக்கவில்லை என்றால் இந்த உலகத்திலே நாம் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளே,
இந்த காலவேளை கர்த்தர் உங்களோடு சொல்லிக் கொண்டு இருக்கிறார், உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். இந்த காலவேளை உற்சாகத்தோடு எழும்பி தெய்வ சமூகத்திற்கு, கர்த்தருடைய சமூகத்திற்கு, கர்த்தருடைய பரிசுத்த ஆலயத்திற்கு குடும்பத்தோடு செல்வீர்களா? கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனைகளை ஒரு கட்டளையாகவே சொல்லியிருக்கிறார். பரிசுத்த தேவாலயத்திலே கர்த்தர் இன்னும் அதிகமான காரியங்களோடு அவருடைய வசனத்தோடு உங்களோடு அவர் பேச இருக்கிறார். ஆமென். இந்த காலவேளை கர்த்தருடைய வார்த்தை உங்களிடத்திலே வந்திருக்கிறது. தேவனை நோக்கி நீங்கள் அமர்ந்திருங்கள், நான் நம்புகிறது அவராலே வரும். அப்போ இந்த உலகத்திலே நாம் நம்பி இருக்கிறது என்னுடைய கை பிரயாசம் அல்ல, அவராலே, அவருடைய சமூகத்துல, அவருடைய நாமத்தினாலே, அவராலே எனக்கு வரும். ஆமென். உண்மையாகவே அவரை நம்பியிருங்கள். அந்த தேவாதி தேவனை, அந்த ஆண்டவராக இயேசுவை நீங்கள் நம்பி இருக்கும் போது அவராலே உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள், ஆசீர்வாதங்கள், பலன்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் தருவார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, அருமை பிள்ளைகளுக்காக இந்த காலவேளையிலே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலவேளையிலே நான் வருகிறேன். கர்த்தர் ஏசப்பா, நிச்சயமாகவே தேவனுடைய சமூகத்திற்கும் முன்னதாகவே, சபை ஆரம்பிப்பதற்கு முன்னதாகவே பயத்தோடு நடுக்கத்தோடு தேவனுடைய சமூகத்திற்கு கடந்து வந்து அமைதியாய் தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கும் போது நீர் எங்களுக்காக எழும்பி நீர் செயல்படுகிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த ஆலோசனையை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற சபைக்கு போக வேண்டும், பரிசுத்த ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும் என்கிற கட்டளையை பிள்ளைகள் இன்றிலிருந்து அநேக குடும்பங்கள் சபைக்கு போகாமல் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் இந்த காலவேளை கர்த்தருடைய ஆவியான அவர் இருதயங்களை தட்டி எழுப்புங்க. சபைக்கு கடந்து, குடும்பத்தோடு சபைக்கு கடந்து போக தேவனுடைய உண்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்ய தொடர்ந்து ஆசீர்வாதம் தொடர்ந்து பலப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல கட்டளைகளை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள், தேவனை நோக்கி காத்திருங்கள், அவரிடத்துல, அவருடைய சமூகத்திலே மாத்திரம் அமர்ந்திருங்கள். நீங்கள் நம்புகிறது அவராலே வரும். ஆமென். கர்த்தருக்குள் நிலைத்திருப்போம், தொடர்ந்து பலப்படுவோம். God bless you. ஆமென்.